ஓம் நம சிவாய நம. ஓம் சிவய சிவ சிவயவசி. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய நம. ஓம். கோயில்கள் அல்லது ஆலயங்கள். கோயில்கள் என்றால் சமஸ்கிருத வார்த்தை என்று நம்ம முன்னோர்களால் சொல்லப்படுகின்றது. நமது முன்னோர்களால் நமது மனிதகுல வளர்ச்சிக்காக எழுப்பப்பட்டவை ஆலயங்கள். மனிதனின் உடல் அமைப்பை ஒருங்கவே பெற்றவை ஆலயங்கள். கருவறை முதல் கொடிமரம் வரை உள்ள இரகசிய சூட்சமங்கள் மற்றும் கோயில்களின் அமைப்புகள் பற்றி எல்லோரும் அறிந்ததே. ஆனால் அதிலும் மறைக்கப்பட்ட உண்மைகள், அனைவராலும் தெரியாத உண்மைகள் நிறைய புதைந்துள்ளன. அவைகளை பற்றி ஒவ்வொன்றாக என்னால் என்றவரை இந்த மனித குலத்திற்கு எடுத்துரைப்பதற்கு இந்த சேனலின் வாயிலாக நான் என்னால் முடிந்த சிறு முயற்சியை மேற்கொள்கிறேன். அவ்வாறு மனித இனத்திற்கு தேவையான அனைத்து ரகசியங்களையும் ஒவ்வொன்றாக இப்போது காண்போம். முதலில் ஸ்ரீ சிவகாமி சமேத சிதம்பரேஸ்வரர் ஆலயம். இதற்கு மற்றொரு பெயர் தொழிலதிபர். இக்கோயில் நமது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மணக்குடி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. பூம்புகார் சாலையின் மணக்குடி கிராமம் வலதுபுறத்தில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் மூலவராக ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர், அதாவது தொழிலதிபர் என்று அழைக்கப்படுகின்ற சிதம்பரேஸ்வரர் உள்ளார். ஸ்ரீ சிவகாமி அம்மையார் இறைவனுக்கு தேவியாக காட்சியளிக்கிறார். குரு பகவான் ஆலயம், குரு பகவான் தனி சன்னதி உள்ளது. விநாயகர் தனி சன்னதி, முருகபெருமான் வள்ளி தெய்வாலயுடன் தனி சன்னதி உள்ளது. துர்க்கை அம்மன் எப்போதும் சண்டிகரேஸ்வருக்கு எதிர்புறமாக அமையப்பட்டுள்ளது. மேலும் நந்தி, மிக அழகான நந்தி தேவர் சிவபெருமானுக்கு நேரெதிரே எப்போதும் போல் அமையப்பட்டுள்ளது. இக்கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில். ஏனெனில் வாழ்க்கையில் நமது வாழ்க்கை வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்து பிழைக்க வேண்டும். அவ்வாறு எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் அதற்கு முன்னர் இவ்வாலயத்தில் வந்து தொழிலதிபர் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ சிதம்பரேஸ்வரரை வணங்கி அருளாசி பெற்று சென்றால் மிகவும் உன்னதமான நிலையை அடையலாம். இவ்வாலயத்தில் வணிகர் ஒருவர் இவ்விடம் தங்கி மிளகு மூட்டைகளை வைத்துள்ளார். மற்றொருவர் மிளகு ஒரு படி கேட்கும்போது இறைவன் அவ்விடத்தில் ஒரு படி மிளகு வேண்டும் என்பது அந்த வணிகரின் ஈகை குணத்தை அறிவதற்காக இறைவன் வேறொரு இங்கு தோன்றி அவரிடம் மிளகு இருக்க என்பது கேட்டுள்ளார், வினவியுள்ளார். அவ்வணிகர் மிளகு இல்லை, இதெல்லாம் கடுகு என்று கூறியுள்ளார். இறைவன் அவ்விடத்தில் இருந்து சென்று விட்டார். பிறகு அவ்வணிகர் அவ்விடத்தில் இருந்து கிளம்பி சென்று வணிகத்தில் ஈடுபடுவதற்கு வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது மூட்டையை விற்க முற்படும் பொழுது அம்மூட்டையை திறந்து பார்த்தால் அது கடுகாக காட்சியளித்தது. உடனே இவ்விடத்தில் இறைவனை வணங்கி மீண்டும் ஒருபடி மிளகினை இவ்விடத்தில் இறைவனுக்கு கொடுத்த பிறகு திரும்பவும் அம்மூட்டைகள் அனைத்தும் மிளகாக மாற்றப்பட்டது என்பது வரலாறு. ஆகையால் அன்று முதல் இக்கோயில் மிளகு சித்தர் என்று சிவபெருமானுக்கு மற்றொரு நாமமும் இங்கே உள்ளது. இங்கு அந்த சித்தரால் அமைப்பட்டதால் இது மிளகு சித்தர் கோயில் என்றும் மற்றொரு பெயர் தொழிலதிபர் ஆலயம் அல்லது மிளகு சித்தர் ஆலயம் என்று
கோயில் அழைக்கப்படும். இக்கோயிலை வந்து தரிசித்து இதோட இன்னருளை பெற்று அனைவரும் தொழில் வளம் பெற நான் சிவபெருமானை வேண்டி இக்கருத்தினை உங்களுக்கு பகிர்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவய சிவ சிவயவசி. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. நம.